திமுக வாய்ப்பு எப்படி இருக்கு? காலையிலிருந்து தமிழகத்தின் 8 திக்கிலிருந்து தொடர்பு கொண்டு பேசினேன். பலரும் என்னோடு தொடர்பு கொண்டார்கள். காலையில் எங்கள் தலைவரும் வாழ்த்து சொன்னார்கள். இங்கு எப்படி அரக்கோணம் அண்ட் வேலூர் இந்திய கூட்டணிக்கு பிரகாசமாக தெரிகிறதோ அப்படித்தான் 40 தொகுதிகளிலும் தெரிவதாக ஆங்காங்கு இருக்கிற நண்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது. முதல் வெற்றி இதுதான் தரும். நிச்சயமாக மத்தியில் ஒரு மாற்றம் இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. மேகதாது அணை கட்டுறது இந்தியா கூட்டணி வந்தால் நாங்கள் கட்டுவோம், அது தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்காங்க, ஒப்புதல் தந்து அப்படின்னு உண்மையா? நீதிமன்றத்துல கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் சொல்றாரு. அவ்வளோ பெரியவர் அவ்வளோ தவறான செய்தி சொல்லக்கூடாது. நாங்கள் இது குறித்து பல்வேறு வழக்குகளை நாங்கள் போட்டிருக்கிறோம். மேகதாது கட்டக்கூடாது என்பது ஏதோ அவர்களுடைய தயவுதாட்சியத்துக்காக அல்ல, அது தமிழ்நாட்டுடைய உரிமை. தமிழகத்துக்கு தண்ணீர் வருகிற பகுதியை அது மறிக்கிறது. அதில் தமிழகத்துக்கு வருகிற தண்ணீரை தேக்கி நாங்கள் தடுக்கிறோம்கிறார்கள். அது நடவாத காரியம். அங்கே நாங்கள் பெங்களூருக்கு தண்ணி எடுக்கிறோம், அந்த ஊருக்கு எடுக்கிறோம்னு சொல்வார்களே தவிர நடக்காது. இது குறித்து நான் 1000 தடவை சொல்லியிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் இலாக்காவை பார்த்துருக்கிறேன். எனவே இந்த செய்திகள் எனக்கு சாதாரணமாக தெரிகிறது. நண்பர் சிவகுமாருக்கு புதியதாக வந்திருக்கிறார். ஒரு புது வேகம் என்பதை நான் உணர்கிறேன். சார், கூட்டணி கட்சியில் இருந்துட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த திமுக சொல்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியில் குற்றச்சாட்டு சொல்றாங்க. எந்த அணியில் இருந்தாலும், தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வயிறு வேற தான். அதே போல சிவகுமார் குறிப்பிட்டு ஒன்று சொல்லியிருக்காரு, மத்தியில் இந்திய கூட்டணி ஆட்சி கண்டிப்பா அமையும். அப்படி அமையும் பட்சத்துல முதல் வேலையா நம்ம மேகதாது தான் கட்டுவோம். நான் நீர்வளத்துறை அமைச்சராக குறிப்பேற்றது மேகதாது அணையை கட்டுறதா என்னோட தலையாய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த மாதிரி வசனம் தான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வயதை நான் கடந்து விட்டேன். அவர் பேசிட்டோம். யார் வந்தாலும் அவருக்கு என்ன இந்திய கூட்டணி வந்தால் அதில் அவருக்கு எவ்வளோ உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதனால ஒரு கட்டி விடுவேன்னு சொல்லு. அந்த மக்களை தேர்தல் நேரத்தில் ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுகிறார். அப்படிதான் எடுத்துக்கிறார். எத்தனாவது முறையா நீங்க வாக்களிச்சிருக்கீங்க சார்? வாக்காளர்களுக்கு என்ன சொல்லுங்க? வாக்காளர்களுக்கு ஒழுங்கா வந்து வாக்கு மட்டும் போட்டா போதும். இந்தியா கூட்டணி வந்து எத்தனை இடங்கள் வரும் எனக்கு அதெல்லாம் தெரியாது. மெஜாரிட்டி வரும். ஐயா, மேகதாது அணையினால தமிழ்நாட்டுக்கும் பயன் எப்படி சார் இருக்கு? எனக்கு வர வழியில் தண்ணி எனக்கு வர தண்ணியை நிறுத்தி வச்சுக்கிட்டு நான் விடுறேன்னு சொன்னால் என்ன இப்போ இருக்கிறதே விடுறதில்லை. அவங்க இருந்துக்கியா காவேரியிலையும் கபிலையுமே தண்ணி நம்ம புதுக்கோட்டை தண்ணி வர்றதில்லை. இது இன்னொரு அணை போட்டு அதுலேருந்து விடுவோம்னா என்ன இருக்கும் சார்? சுதந்திரம் ஆண்டு 75 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் பல கிராமங்களுக்கு வந்து ரோடு கூட போட முடியாத மலை கிராமங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு ஓட்டுப்பட்டியெல்லாம் வந்து குதிரை மேலையும் அந்த மாதிரி படகுலையும் கொண்டு போகிற நிலைமை தான் இந்த தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி தான் இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அது நியாயமாக பார்த்தா வருத்தப்பட வேண்டிய செய்தி தான். காரணம், இந்தியா ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டில் பல்வேறு மூலை முடைப்புகள் இருக்கிறது. அதில் இப்படிப்பட்ட இடங்கள் விட்டு போவது அங்கே இருக்கிற மக்கள், நான் டிவியில் கூட நேரங்களில் பார்க்குறேன். இந்த மலையில் வாழ கிராமங்கள் அவங்க ஹில் ஸ்டேஷன்லேயே வாழறாங்க. ரோடும் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த 4 மரங்களுக்கு அதையே வாழ்ந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் அதை பார்க்கும்போது மனம் ஊர்த்தல் தான் இருக்காது. தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? தேர்தல் ஆணையம் செயல்பாடு எப்படி இருக்கு? எப்பவுமே சரியா இருக்காது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான்.
இந்தியா முழுவதும் நதிநீர் இணைப்புகளை வந்து செஞ்சே ஆகும்னு சொல்லி 10 வருஷம் ஆச்சுங்க பிஜேபி. நதிநீர் இணைப்பு இப்போ சாத்தியமாகும். காங்கிரஸ் வந்து ஆகுமா? யார் வந்தாலும் அதை முயற்சி எடுக்கணும். பேசுகிறாங்க, அதோட சரி. ஒரு மீட்டிங் போடுவாங்க, திடீர்னு முடிவாங்க, எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு போகிறாங்க, முடிவு. அதனால் நாம் அதுக்கு ரெடி. ஏன்னா நமக்கு தண்ணி வேணும். அவங்க தான் அவருக்கு பிரச்சனமாக இருக்காங்க. இந்த கோதாவரி பாலாறு இணைப்புக்கு சாத்தியம் உண்டா சார்? அது உண்டு. அது மத்திய சர்க்கார் தான் கொஞ்சம் முயற்சி எடுக்கும். சார், நீங்க ஒரு இந்திய அளவில் மிக மூத்த அரசியல்வாதியை பொறுப்பீங்க. நீங்க சீட்லையும் ஓட்டு போட்டிருப்பீங்க, மிஷின்லையும் ஓட்டு போட்டிருப்பீங்க. இன்னி தேதிக்கு அந்த மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறை வேணும்ன்றாங்க சார். ஒரு மூத்த அரசியல்வாதியா ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸை பார்த்து எது சார் நீங்க வேணும்? இல்லை, அதெல்லாம் வந்ததுன்னா மறுபடியும் பெரிய பிரச்சனை இருக்கு. இதுதான் முறையாக இருக்கிறதுல. சார், இன்னைக்கு நிறைய பக்கம் மிஷன் கோளாறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல ஒரு 17 மாவட்டத்துல ரிப்பேர் ஆகிருக்கு. இதை விட ஒரு நல்ல முறை இப்போ இருக்கிறதுல இல்லை. ஆகையினால இதுமாதிரி பக்கம்